பங்குச்சந்தையில் ஏற்பட்ட கடும் சரிவு காரணமாக 2 நாட்களில் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளன. ஆசியாவிலேயே பெரும் பணக்காரராக வலம் வரும் முகேஷ் அம்பானியின் தலைமையில் செயல்பட்டு வருவதுதான் ரிலையன்ஸ் நிறுவனம். இந்திய பங்கு சந்தையில் அதிக முதலீடுகளை கொண்ட நிறுவனமாகவும் ரிலையன்ஸ் இருந்து வருகிறது. ரிலையன்ஸின் பங்குகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பங்குச்சந்தையிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு இருக்கிறது. இத்தகைய சூழலில்தான் கடந்த திங்கட்கிழமை செப்டம்பர் 30ஆம் தேதியன்று மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் 1100 புள்ளிகள் வீழ்ச்சியை கண்டது. இதனால் ரிலையன்ஸ் பங்குகள் 3% சரிவை சந்தித்தன. அதேபோன்று தேசிய பங்கு சந்தையான நிப்டியும் திங்களன்று 300 புள்ளிகள் வீழ்ச்சியை சந்தித்தது. இதன் காரணமாக திங்கட்கிழமையில் மட்டும் ரிலையன்ஸ் நிறுவனம் சுமார் 67,000 கோடி ரூபாய்க்கு நஷ்டத்தை சந்தித்தது. இதனையடுத்து செவ்வாய்க்கிழமையும் ரிலையன்ஸின் பங்குகள் 0.89% சரிவை சந்தித்தது. இதனால் அன்றைய தினத்தில் 12,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. பங்குச்சந்தையின் ஏற்ற இறக்கம் காரணமாக ரிலையன்ஸ் பங்குகள் 2 நாட்களாக சரிவை சந்தித்ததால் மொத்தமாக 80,000 கோடி ரூபாய் சரிவை சந்தித்துள்ளது. பங்குச்சந்தையின் இந்த ஏற்ற இறக்கங்கள் முதலீட்டாளர்களுக்கு சவாலாக இருப்பதோடு சந்தையின் ஸ்திரத்தன்மை குறித்த கேள்வியையும் எழுப்பியுள்ளது.